ஒரு பிளேயர் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, பிள்ளைகள் இந்த முறை பிள்ளைகள் 2 பேப்பரும் செய்வோம். 3rd டைம் 4th டைம் 2 பேப்பரும் செய்வோம். அதிகமாக எந்த பகுதியில் கூட இருக்கிறாங்களோ அதில் நேரம் கூட செலவழிப்போம். ரைட். மற்ற பேப்பரில் பேப்பரை ஸ்ட்ரக்சர் எப்படின்னு சொல்லித்தரேன். அந்த உங்களோட குரூப்பில் வடிவாக போட்டிருக்கிறேன் 2 ஆப்ஷன். 3rd டைம் எக்ஸாம்காரன் 4th டைம் எக்ஸாம்காரன் உங்களை கிளிக் பண்ணி கொள்ளுங்க. உங்களுடைய இது மறுபடியும் மின்டைக்கும் இருக்கா அதை மறுபடியும் ஒரு ரினியூ இது பண்ணி விடுறேன். ரைட், ஓகே. தொடர்ச்சியாக அடுத்தது போவோம். இன்னும் நாங்கள் படிக்க வேண்டி இருக்கிறது 4ஆம் தவணைக்கு இந்த உலக நீர்வளம், அதுக்கப்புறம் எங்கட நாட்டுற நீர்வளம், அதுக்கு பிறகு உயிர் திணிவுன்னு சொல்ற பாடம், அதுக்கு பிறகு உற்பத்தி கைத்தொழில். 13ஆம் ஆண்டுல படிச்சுட்டோம். இப்போ செய்முறை புயல் படிச்சுட்டோம். ஸோ கொஞ்சம் அழகுதான் இருக்குது. படிச்சு போட்டு பேப்பருக்கு போய்கொள்வோம். உங்களுக்கு பிரச்சனை இல்லை, வேகமாக தான் போய்கொண்டிருக்கிறோம். ஆனால் 2027 பெரிய சிலபஸ்ன்றதால கொஞ்சம் இன்னும் அவங்களுக்கு அதிக வேகமாக போக வேண்டி இருக்குது. 2027 வகுப்பை விட்டுறாதீங்க, தொடர்ச்சியாக கலந்து கொள்ளுங்க. பிள்ளைகள் எவ்வளவு சொல்லியும் ஒரு சில பிள்ளைகளுக்கு தெரியுது இல்லை. அதாவது பிள்ளைகள் உங்களுக்கு கிழமையில நான் நினைக்கிறேன் 7 வகுப்பு நடக்குது. அதுல 4 வகுப்பு ரிவிஷன். அந்த 4 ரிவிஷன் வகுப்பும் 2027 வகுப்பு. பிள்ளைகள் ஒரு நாளைக்கு 5-6 பேருக்கிட்ட 2027 வகுப்புக்கு நானும் வரலாமா இது கேட்கிறாங்கன்றா என்ன பிள்ளைகள் அது விளக்கம் அவ்வளவு விளக்கம் இல்லாமையா படிக்கிறாங்கன்னு எனக்கு விளங்கலை. அப்படி வடிவா தெளிவா தான் சொல்லி இருக்கிறேன். நான் ஒரு வகுப்பும் ரெக்கார்டிங் போடுறேன், மியூட்டல் வகுப்பு போடுறேன், 2027 சேர்ந்து நடக்கிறது. இவ்வளவு தெளிவா போகும்போது எல்லாரும் இல்லை, ஒரு சிலருக்கு அது என்னென்ன மண்டையில விளங்குது இல்லை. என்ன அப்படி பிள்ளைகள் உங்களால சரியா ஃபாலோ பண்ணி சரியா படிச்சு கொள்ள முடியல, அல்லது உங்களோட அடுத்த தவணைகள்ல மார்க்ஸ்ல இன்க்ரீஸ் இல்லை, அதிகரிப்பு இல்லாட்டி நேரடியாகவோ அல்லது வேறொருவரையோ நீங்க பிடிச்சு கொள்ள வேணும் வடிவா. ரைட். நான் வலுக்கட்டாயம் இதுக்குள்ள இருங்கன்னு சொல்ல இல்லை. உங்களால ஓகே வடிவா ஒரு பெர்ஃபெக்டா எனக்கு இந்த வகுப்பு இருக்குது காணும்னு சொன்னால் இதுல கலந்து கொள்ளுங்க. ரைட். அப்ப 2026 பிள்ளைகள் மறுபடியும் சொல்றேன், இன்றைக்கு 2-3 பேருக்கிட்ட கேட்கிறேன். 2026 பிள்ளைகள் உங்களுக்கு 2027 இதுல நீங்க 2026 ஜியோன்னு சொல்ற ஒரு குரூப்ல இருந்தா போதும். 2 வகுப்புட இந்த 2027 வகுப்புல நடக்கிற வகுப்பு, அந்த வகுப்புட நோட்ஸ், அந்த வகுப்புட அறிவுறுத்தல், அந்த வகுப்புட ரெக்கார்டிங் எல்லாமே உங்களோட இந்த குரூப்ல போடுங்க. இதுல 4 வகுப்பு நடக்குது கிழமையில, இதுல 3 வகுப்பு நடக்குது. இது உங்களுக்கு மீட்டல் வகுப்பாக நடக்குது, இது தியரி வகுப்பு நடந்து கொண்டிருக்கு. இதுக்கு மேல என்னன்னு சொல்றது எனக்கு தெரியலடா. இது சரியா இந்த வகுப்பை ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் சரி, நாங்க 2 வகுப்பும் எங்களுக்கு தெரியும் தார அது இருக்கீங்களாடா. பெரிய கரைச்சலா இருக்குடா. ஒவ்வொரு நாளும் 2027 வகுப்புலையும் என்னை சேர்த்து விடுங்கன்னு கேட்கிறாங்க. இந்த இடைக்கில ஜாயின் பண்ண ஆக்கள் தான் அந்த பிரச்சனைன்னு நினைக்கிறேன். இல்ல எனக்கு எல்லாம் சரின்னு இருக்கிறார்கள் இருந்தீங்கன்னா சந்தோஷம்டா. சரிடா, இதுக்கு கொஞ்சம் பேரா இருந்தா சந்தோஷம்டா. ரைட், பரவாயில்ல. ஓகே ஓகே பிள்ளைகள். ரைட் பிள்ளைகள், ஓகே, வெரி குட். போன வகுப்புல ஒரு புது பாடம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணோம். சின்ன பாடம், இலகுவான பாடம். அடுத்த வகுப்புல அதாவது பாடத்தை என்னன்னு முதல்ல போடுவோம். உலக நீர் வளம், வாட்டர் ரிசோர்ஸ், நீர்வளம், உலக நீர்வளம் சொல்ற பாடம் ஸ்டார்ட் பண்ணுவோம். அடுத்த வகுப்புல இந்த பாடத்தை முடிச்சு போட்டு இதுக்கு அடுத்த இலங்கையிட நம்ம நாட்டுற நீர்வளத்துக்குள்ள போயிடலாம். விளங்குதா? அடுத்த வகுப்போட இந்த பாடம் முடிஞ்சு மற்ற பாடம் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். போன வகுப்பு சொல்லி தந்த விடயம் டக் டக் டக்குன்னு சொல்றேன், மண்டையில படிச்சிருக்கீங்களான்னு பாரு. நீர் இல்லாமல் மனிதன் 3 நாள் மட்டுமே உயிர் வாழ முடியும். போன வகுப்புல படிச்சது. பூமிக்கு ஒரு ஸ்பெஷல் பேர் இருக்குது, த ப்ளூ பிளானட், அதாவது நீல கோள். பூமிக்கு ஸ்பெஷல் பேர் இருக்குது, த ப்ளூ பிளானட், அதாவது நீலக்கோள். ஏனென்றால் 8 கோள்ல தண்ணி இருக்கிற ஒரே ஒரு கோள் புவி. அதனால பூமிக்கு ஸ்பெஷல் பேர் ப்ளூ பிளானட், நீலக்கோள். இந்த தண்ணி H2O சொல்லுவாங்க. 2 ஹைட்ரஜன் அணு, ஒரு ஆக்சிஜன் அணு சேர்ந்தது.
நீர் நிலை அல்லது வடிவம் மூன்று என்று சொல்லி படிச்சோம். மூன்று வடிவத்துல நீர் இருப்பார். ஒன்று சொலிட்னு சொல்ற, அதாவது திண்ம நிலையில இருப்பார். இரண்டாவது லிக்யூட், தண்ணி திரவமாக இருப்பார். மூணாவது கேஸ், வாயுவாக இருப்பார். இவ்வளவும் ஏற்கனவே சின்ன குட்டி பிள்ளைகள் இருந்து எங்களுக்கு தெரியும். இந்த பாடத்துல ஒரு தெரியாத விடயம் என்று சொன்னால் நீர் பரம்பல். இது ஏற்கனவே 12ஆம் ஆண்டுல 1ஆம் தவணையில நீர்க்கோளத்துக்குள்ள படிச்சோம். 4 கோளத்துல 1 நீர்க்கோளத்துல. ஆனா அங்க படிச்சதுக்கும் இங்க படிச்சதுக்கும் சின்ன அளவுகள் டிஃப்ரெண்ட். அதை எப்படி கையாளுறது 4ஆம் தவணை வினாத்தாள்ல போட்டு தெளிவுபடுத்துவோம்னு சொன்னேன். சோ நீர் பரம்பல் முதல்ல உலகத்துல நீர் 2 இடத்துல இருக்குது. சாரி, இப்படி சொல்லுவோமே, முதல்ல உலக புவியிட மேற்பரப்புல நீர் நிலம் 2ஆ பிரிக்கலாம். நிலம் கொஞ்சம், பூமியில அதிகமாக புவியிட மேற்பரப்புல அதிகமாக இருக்கிறது நீர் தான். அதனாலதான் பூமி நீல நிறத்துல தெரியுது. சோ நிலம் 29% பகுதி, புவியிட மேற்பரப்புல அதிக பரப்புல இருக்கிறது நீர். இந்த நீரை 2ஆ பிரிச்சோம். பூமியில இருக்கிற நீரை 2ஆ பிரிச்சு படிச்சோம். ஒன்று சமுத்திர நீர், இரண்டாவது நன்னீர். சமுத்திர நீர் அளவு தெரியும் உங்களுக்கு, 97.5. நன்னீர் அளவு 2.5. சோ நன்னீர் தான் எங்கட பாடத்துல டாக்கட். நீர் வளம், அதாவது நன்னீர். சோ இந்த நன்னீர் 4 இடத்துல இருக்குன்னு படிச்சோம். உலகத்துல இருக்கிற நன்னீர் 4 இடத்துல இருக்கு. அதுல ஒன்று பனிப்பாறையாக இருக்குது, பனிப்பாறைகள் இருக்குது. அதுக்கப்புறம் தரைக்கு கீழே இருக்குது. அதுக்கு பிறகு புவியிட மேற்பரப்புல இருக்குது. அதுக்கு பிறகு வளிமண்டலத்தில் இருக்குன்னு படிச்சோம். இந்த புவியிட மேற்பரப்புல முதலாவது அதிகமாக நன்னீர்ல அதிகமான அளவு எங்க இருக்குன்னு கேட்டால் பனிப்பாறையா இருக்கு. இரண்டாவது நன்னீர் அதிகமாக இருக்கிறது தரைக்கீழ். மூணாவது புவியிட மேற்பரப்புல வளிமண்டலத்தில். இந்த புவியிட மேற்பரப்புலையும் வளிமண்டலத்திலையும் இருக்கிற நீர் 6 பகுதிகள் இருக்குன்னு படிச்சோம். 6 பகுதிகள் உங்களுக்கு தெரியும். அந்த 6 பகுதிகள் புவியிட மேற்பரப்பு மற்றும் வளிமண்டலத்துல இருக்கிற நீர் 6 பகுதிகள் இருக்குது. அதுல அதிகமாக இருக்கிறது ஏரி. ஏரிகள்ல தான் அதிகமா இருக்கு, 67.5. அதுக்கப்புறம் மண்ணீர் இருக்குது, அதுக்கப்புறம் வளிக்கோளத்துல இருக்குது, அதுக்கப்புறம் நதியில இருக்குது, அதுக்கப்புறம் தாவரங்கள்ல இருக்குது, சதுப்பு நிலங்கள்ல இருக்குன்னு படிச்சோம். இவ்வளவு படிச்சோம். அதுக்கு பிறகு நாங்க படிச்சோம் நீரியல் வட்டம். நீரியல் வட்டம், இந்த நீரியல் வட்டம் ஏற்கனவே நாங்க 12ஆம் ஆண்டுல படிச்சோம். அந்த நீர்க்கோளத்துக்குள்ள நீர் ஒரு வட்டமான முறையில சுழற்சி அடையுது. 4 உபத்தொகுதி இல்ல, கட்கோளம், வளிக்கோளம், உயிர்கோளம், 4வது நீர்க்கோளம். இந்த நீர் மற்ற 3 தொகுதிகளுக்கு இடையில சுழற்சி முறையில பரிமாறப்படுறது நீர்க்கோளம். நீரியல் வட்டம் 4 கட்டம் இருக்குது. அதை பத்தி படிச்சோம். சரி, அதுக்கு பிறகு சில தகவல்கள் சொன்னது. உலகத்தில் இருக்கிற ஆற்று பள்ளத்தாக்கு 269 ஆற்று பள்ளத்தாக்கு இருக்குன்னு படிச்சோம். ரைட். அதுக்கு பிறகு அந்த அந்த ஆற்று பிரதேசத்துல பரப்பு 231 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர் படிச்சோம். அதுக்கப்புறம் புவியிட மேற்பரப்புல 45.5% ஆற்று பள்ளத்தாக்கு இருக்குன்னு இவ்வளவும் படிச்சோம். சரி, ரைட். இத தொடர்ச்சியாக அடுத்த பகுதிகளை நாங்க பார்த்து கொள்ளலாம். ரைட். இன்னைக்கு நாங்க பார்க்க போற பகுதி பிள்ளைகள், இப்ப இன்னைக்கு நாங்க பார்க்க போற பகுதி, அடுத்த பகுதி இங்க கொஞ்சம் பாருங்க. இந்த இது நீர்ப்பரம்பல். நீர்ப்பரம்பல் தலைப்புல பார்த்தோம். இப்ப நீர்ப்பரம்பல் அதாவது நன்னீர் எங்கெங்க இருக்குன்னு படிச்சோம். இப்ப நாங்க படிக்க போறது பூமியில நீர் எங்கெங்க பகுதிகள்ல இருக்கு, எப்படி எப்படி இருக்குதுன்னு படிக்க போறோம். சோ இப்ப நீர் பரம்பல்னா தண்ணீர அளவுகள் எங்கெங்க. இப்ப படிக்க போறது பூமியில எந்தெந்த இடத்துல நீர் இருக்குன்னு படிக்க போறோம். அந்த நன்னீர் எந்தெந்த இடத்துல இருக்குன்னு படிக்க போறோம். ரைட். ஓகே. அடுத்த படிக்க போற விஷயம் புவியின் நீர் பரம்பல். புவியின் நீர் பரம்பல், டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வாட்டர். 3 பகுதிகள்ல நீர் பரம்பி இருக்கு. இப்படி கீறினால் நாம ஒரு புவியிட மேற்பரப்பு இப்படி கீறுவோமே, ஒரு புவியிட மேற்பரப்பு.
வந்துட்டு புவியிட மேற்பரப்பு நீர் 3 பகுதிகள் இருக்குது. நாங்க அதை எப்படி அப்படின்னு பார்க்க ஈஸியான பகுதி. ஒரு வரைபடம் கீறினால் உங்களுக்கு அதை மைண்ட்ல ஈஸியா அதை அப்படியே பாடமாக்கி கொள்ள முடியும். ரைட், ஓகே. இதுல நீர் 3 இடத்துல இருக்கு. முதலாவது நாங்க கண்களால பார்க்கக்கூடிய மாதிரி மேற்பரப்புல இருக்கு. மேற்பரப்பு நீர். முதலாவது மேற்பரப்பு நீர், அதை பற்றி கலைப்போம் இருக்கட்டும். சேஃபஸ் வாட்டர். இரண்டாவது நிலத்துக்கு கீழே நிலக்கீழ் நீர். நிலக்கீழ் நீர், இத நிலக்கீழ் நீரை தரைக்கீழ் நீர்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல, கிரவுண்ட் வாட்டர். மூன்றாவது வளிமண்டலத்தில் இருக்கிற நீர், வளிமண்டல நீர், அத அட்மாஸ்பியர் வாட்டர்னு சொல்லுவாங்க. சோ டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வாட்டர், அதாவது உலகத்துல நீர் 3 இடங்கள்ல பரம்பி இருக்கு. ஃபர்ஸ்ட் மேற்பரப்பு நீர், செகண்ட் வளிமண்டல நீர், தேர்ட் தரைக்கீழ் நீர். அப்ப இன்னைக்கு படிக்க போற பகுதி இதுதான். அடுத்த பகுதி படிப்போம். இதை மெயின் ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. பூமியில நீர் 3 இடத்துல பரம்பி இருக்கிறார். மேற்பரப்பு நீர், நிலக்கீழ் நீர், வளிமண்டல நீர். இந்த 3 நீரை பற்றி முதல்ல படிச்சுட்டு அடுத்த விஷயத்துக்கு போகும். இந்த மேற்பரப்பு நீர் அதிகம் பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் இந்த சேஃபஸ் வாட்டர்னு சொல்றது, கண்ணால பார்க்கக்கூடிய மாதிரி நீர். சோ இந்த மேற்பரப்பு நீர் திரவ நிலையில அதிகமாக இருக்கும். அதுல அதிகமாக மேற்பரப்பு நீர் இருக்கிறது சமுத்திரம். மேற்பரப்பு நீரை பத்தி கலைப்போம். அதிகமாக இருக்கிறது சமுத்திரம் இருக்கும். சமுத்திரத்துலதான் மேற்பரப்பு நீர்ல அதிகமாக இருக்குது. அது உவர் நீர். அது போக மேற்பரப்பு நீர் நதிகள்ல இருக்கும். நதியில இருக்கும். நதி அல்லதார் ஓடைகள்ல இருக்கும், ஏரிகள்ல இருக்கும். சோ 3 பகுதிகள்ல மேற்பரப்பு நீர் இருக்கும். 3 இடங்கள்ல பூமியிட நீர் பரம்பல் இருக்கும். ஒன்று மேற்பரப்பு நீர், இரண்டாவது நிலக்கீழ் நீர், மூன்றாவது வளிமண்டல நீர். ஃபர்ஸ்ட் மேற்பரப்பு நீர் 3 பகுதிகள்ல இருக்கும். நிறைய இடத்துல இருக்குமா? இந்த மேற்பரப்பு நீர் நிறைய ஏரியாவில் இருக்கும். அதிகமாக சமுத்திரத்துல இருக்கும், ஏரியல்ல இருக்கும், நதிகள்ல இருக்கும் மேற்பரப்பு நீர். இரண்டாவது வளிமண்டல நீரை பத்தி கதை. மூணாவது நிலக்கீழ் நீருக்கு வருவோம். இரண்டாவது வளிமண்டல நீரை பத்தி பதிவு. அது ஈஸி. இந்த வளிமண்டலத்துக்கு எப்படி தண்ணி போயிருக்கும் சொன்னா, புவியிட மேற்பரப்புல இருந்தால் வளிமண்டலத்துக்கு தண்ணி போச்சு. ஒரு முறை இப்படி, ஒரு முறை இப்படி. அதாவது வளிமண்டலத்துக்கு எப்படி தண்ணி வந்தது என்றால், சமுத்திரத்திலிருந்து ஆவியாக்கம், தாவரங்கள்ல இருந்து ஆவி ஈர்ப்பு. ஒரு முறை எம்சிக்கு கேள்வி கேட்டிருக்கான். வளிமண்டலத்துக்கு நீர் கிடைக்க பெற முறை 2: ஆவியாக்கம், ஆவி ஈர்ப்பு. சோ வளிமண்டலத்துல தண்ணி எப்படி இருக்குன்னு சொன்னா, மேற்பரப்புல திரவமா தான் அதிகம் இருக்குது, அதுல அதிக சமுத்திரம். வளிமண்டலத்துல தண்ணி எப்படி இருக்குன்னு சொன்னா 2 விதமா இருக்கு. ஒன்று நீர் ஆவி, இரண்டாவது நீர் துளி. நீராவி, இரண்டாவது நீர் துளி. சரி, அதாவது வெபர் அண்ட் டிபோ இது சொல்றது. ஓகே, இந்த நிலத்துக்கு கீழே இருக்கிற நீரை பற்றி வரப்போறோம். நிலத்துக்கு கீழே இருக்கிற நீரை பற்றி பார்க்க போறோம். கொஞ்சம் கவனமாக பார்க்க வேண்டும். இந்த நிலத்துக்கு கீழே இருக்கிற நீர் 3 விதங்கள்ல இருக்கு. 3 டைப்ல நிலத்துக்கு கீழே இருக்குது நீர். அந்த 3ஐயும் என்னென்னு நான் இப்ப சொல்ல போறேன். 3 விதங்கள்ல நிலத்துக்கு கீழே நீர் இருக்கிறார். அது என்னென்னு பார்ப்போம். நிலத்துக்கு கீழே இருக்கிற தரைக்கீழ் நீர் அல்லது நிலக்கீழ் நீர்னு சொல்றது 3 டைப்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் என்ன டைப், செகண்ட் என்ன, மூணாவது என்னன்னு பார்ப்போம். இந்த ஃபர்ஸ்ட் டைப்பை சொல்லுவாங்க. இந்த முதலாவது இந்த நீரை சொல்றது நம்மட கைட்ல போட்டிருக்காங்க, பாறை
குழம்பு நீர் என்று சொல்றாங்க. பாறை குழம்பு நீர் முதலாவது டைப்ப பாறை குழம்பு நீர் என்று சொல்றாங்க. இங்கிலீஷ்ல அதை சொல்லுவாங்க மீட்டியோரிக் வாட்டர் சொல்லுவாங்க. மீட்டியோரிக் வாட்டர் இங்கிலீஷ் சொல்ல தேவையில்லை, ஆனா அந்த குடிச்சுக்கொள்ள ஈஸியா இருக்கும்டக்கா சொல்றேன். மீட்டியோரிக் வாட்டர்னு சொல்லுவாங்க. தரைகீழ் நீர்ல ஒரு 3 விதமான தரைகீழ் நீர் இருக்கு. ஒன்று பாறை குழம்பு நீர், மீட்டியோரிக் வாட்டர். ரெண்டாவது சொல்லுவாங்க, இதுல நம்ம இதுல போட்டிருக்கு உடன் தோன்றும் நீர். ரெண்டாவது நீரை சொல்றது உடன் தோன்றும் நீர். உடன் தோன்றும் நீர். இந்த உடன் தோன்றும் நீரை சொல்லுவாங்க கனெக்ட்னு சொல்லுவாங்க. அதாவது கனெக்ட் பண்ற கனெக்ட் நீர், கனெக்ட் நீர் சொல்லுவாங்க. இப்படி சொல்றது கனெக்ட் வாட்டர். மூணாவது நீரை சொல்லுவாங்க பிள்ளைகள் ஊற்று நீர்னு போட்டிருக்காங்க. எங்களோட பாடத்திட்டத்துல ஊற்று நீர்னு போட்டிருக்காங்க. ஆங்கிலத்துல சொல்றத மெக்மாட்டிக் நீர், மக்மாட்டிக் நீர். அதாவது மக்மா படிச்ச மக்மா அப்படி சொல்றது மக்மாட்டிக் நீர், மாட்டிக் நீர். சோ தரையில் நீர் 3 டைம். இந்த முடிச்சு முடிய வடிவ தெளிவா சொல்லுவேன், இன்னும் புடிச்சு கொள்ளுவீங்களா? முதலாவது பாறை குழம்பு நீர், உடன் தோன்றும் நீர், ஊற்று நீர், மெக்மாட்டிக் நீர். இந்த 3 தரைக்கீழ் நீரை பத்தி அவ்வளவு விரிவா விளக்கமா எங்கட இதுல இல்ல, ஆனா ஈஸியா விளங்கி கொள்ளுங்க. அது 3 என்னன்னு சொல்ல போறேன். இப்ப இந்த பாறை குழம்பு நீர்னு சொல்றது உண்மையிலே பாறை குழம்பு நாம கதைக்கிறது மக்மாவத்தான் கதைப்போம். ஆனா இந்த இடத்துல பாறை குழம்பு நீர் ஏன் போட்டாங்கன்னு தெரியல. இது உண்மையில எப்படின்னு சொன்னால் மழை பெய்யும் அல்லது பனி. அதாவது வளிமண்டலத்திலிருந்து தண்ணி வாரது 2 விதம். ஒன்று மழை, பனி, தூரன், ஆசி. அப்படி அந்த ஆசி கட்டி அது எப்படி சொல்றது. அப்ப சோ பல வடிவத்துல தண்ணி வரும், படிவீழ்ச்சி. சோ மழையாக பனியாக புவிட மேற்பரப்புக்கு வார தண்ணி என்ன செய்யும்னு சொன்னால் நிலத்துக்குள்ள அப்படியே ஊடு போய் அது நிலத்துக்குள்ள சேமிக்கப்பட்டிருக்கும். அதுதான் பாறை குழம்பு நீர். மழையாகவோ பனியாகவோ பூமிக்கு உள்ள ஊடுருவி நிலத்தடியில படிந்திருக்கிற நீர் பாறை குழம்பு நீர். உங்களோட புத்தகம் தான் எங்களுக்கு நோட், அதுல பார்த்திருப்பீங்க, பக்கம் 15ஆம் பக்கத்துல அதுல போட்டிருக்குது பாறை குழம்பு நீர்ந்து போட்டு. அந்த புத்தகத்தை திருப்பி கொள்ளுங்க, பிரிண்ட் அவுட் எடுத்திருப்பீங்க கட்டாயம். நிலத்தடியில் படிந்திருக்கும் நீர்ந்து மட்டும்தான் இருக்கு. அதுல ஒரு நோட் ஒன்று போடுங்க பிள்ளைகள், கவனமா கேட்டு இது இல்லாட்டி நோட் பண்ணி கொள்ளணும். அதுல போடுங்க, மழையாகவோ பனியாகவோ மேற்பரப்புக்கு வந்து புவி மேற்பரப்புக்கு வந்து மழையாகவோ பனியாகவோ புவி மேற்பரப்புக்கு வந்து நிலத்தடியில் படிந்திருக்கும். அப்படி கதைக்கலாம். மழை அல்லது பனியாக மேற்பரப்புக்கு வந்து அப்படி கீழே போய் நிலத்தடியில் படிந்திருக்கும். புத்தகத்துல நிலத்தடியில் படிந்திருக்கும் நீர்னு மட்டும்தான் இருக்குது. மழையாகவோ பனியாகவோ மேற்பரப்புக்கு வந்து நிலத்துக்கு கீழே போய் நிலத்தடியில் படிந்திருக்கும். அப்படி வடிவா கதைங்களாம். மழையாகவோ பனியாகவோ மேற்பரப்புக்கு வந்து நிலத்தினுள் ஊடுவடிந்து நிலத்தடியில் படிந்திருக்கும் நீர். அதான் நிலக்கீழ் நீர் முதலாவது வகை பாறை குழம்பு நீர். பாறை குழம்பு நீர் என்பது மழையாகவோ பனியாகவோ புவி மேற்பரப்புக்கு வந்து நிலத்தினுள் ஊடுவடிந்து நிலத்தடியில் படிந்திருக்கும் நீர். உங்களோட புத்தகத்துல கைட்ல நிலத்தடியில் படிந்திருக்கும் நீர் மட்டும்தான் இருக்கு. சோ மேல எழுதி கொள்ளுங்க, மழையாகவோ பனியாகவோ புவி மேற்பரப்புக்கு வந்து புவியில் உட்பகுதியில் ஊடுருவி நிலத்தடியில் படிந்திருக்கும் நீர். அப்படி எழுத வேணும். ஓகே. சோ உடன் தோன்றும் நீர்ன்னு சொன்னா, இந்த உடன் தோன்றும் கரெக்ட் நீர், உடன் தோன்றும் நீர்ன்னு சொன்னா பிள்ளைகள் எப்படி சொல்றது, என்ன புத்தகத்துல போட்டிருக்காங்க, அசேதன படிவுகளுக்கு இடையில் தேங்கி இருக்கும்னு போட்டிருக்காங்க. அது உண்மையிலே அசேதனம் அடையல் படிவுகளுக்கு இடையில வரணும். அடையல் படிவுகளோட சேர்ந்து இருக்கிற நீர். வண்டல் படிவு அதுல நோட் பண்ணுங்க பிள்ளைகள், வண்டல் படிவு அதுல நோட் பண்ணுங்க. அல்லது அடையல்களுடன் சேர்ந்து உருவாகிற நீர். வண்டல்கள், நிலத்தடியில வண்டல்கள் அந்த அடையல்களோட சேர்ந்து அதோட இருக்கிற நீர். வண்டல்கள் அடையலுடன் இருக்கிற நீர் தான் உடன் தோன்றும் நீர். அசேதன படிவுகள் போட்டிருக்காங்க. அசேதன படிவுகளோட சேர்ந்து இருக்கிற நீர், உடன் இருக்கிற நீர். 2 பேர் அவனுடன் இவன் வந்தான், 2 பேர் சேர்ந்து வந்தால் உடன் சொல்ற மாதிரி, அதான் அந்த சொல் உடன் தோன்றும் நீர்.
அசேதன படிவுகளோட சேர்ந்து இருக்கிற நீர், அல்லது வண்டல் படைகளோட சேர்ந்து இருக்கிற நீர், அல்லது அடையல் படைகளோட சேர்ந்து இருக்கிற நீர். ரைட். இந்த மெக்மாட்டிக் நீர், அதாவது பாறை குழம்பு நீர்னு சொல்றது பிள்ளைகள், இது வந்து வெந்நீர் ஊற்று நாங்க இன்னும் படிக்கல. 2026 வெந்நீர் ஊற்றை பத்தி நாங்க படிச்சுட்டோம். 12ஆம் ஆண்டுல அகவிசையில வெந்நீர் ஊற்று வரும். அது வெந்நீர் ஊற்றோட சம்பந்தப்பட்டது. வெந்நீர் ஊற்றோட சம்பந்தப்பட்டது. வெந்நீர் ஊற்றோட சம்பந்தம் புத்தகத்துல ஊற்றுக்களில் தேங்கி இருக்கும் என்று போட்டிருக்கு. இது வெந்நீர் ஊற்றோட சம்பந்தப்பட்ட, அதாவது எரிமலை உங்களுக்கு தெரியும், நாங்க படிச்சோம். எரிமலை மக்மா இருக்கிற பகுதிகளில் நீர் சூடாகி அது மேல வரும். ஸோ அந்த மக்மா இருக்கிற பகுதியில் அந்த நீர் சூடாகி இருக்கிற நீர், அதான் இது. பிள்ளைகள் பெரிய குழப்பம் இல்லை, முடிஞ்சு. மைண்ட் ரிலாக்ஸா வச்சுட்டு வடிவா கேளுங்க. ஓகே, நான் இந்த இதெல்லாம் அழிக்கப்போறேன். இப்ப நான் இப்ப படிச்சதை சொல்ல போறேன். நான் சொல்ல சொல்ல சரி, சிம்பிள், விளங்கிட்டு அப்படி கடந்து போக முடியுதான்னு பாருங்க. அப்படி இல்லாட்டி நேரம் தருவன் வகுப்பு முடிய கேட்கலாம். புவியிட நீர்ப்பரம்பல 3 விதமாக இருக்கு. ஒன்று மேற்பரப்பு நீர், இரண்டாவது வளிக்கோள நீர், அது இரண்டாவது அட்மாஸ்பியர் நீர், வளிக்கோள நீர், மூன்றாவது கிரவுண்ட் வாட்டர், நிலக்கீழ் நீர். இதுல எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது சிம்பிளா, மேற்பரப்பு நீர் அதிகம் சமுத்திரத்துல இருக்குது, கடல்கள்ல இருக்குது. சமுத்திரம் வேற, கடல் வேற, ஏரிகள்ல இருக்குது, குளத்துல இருக்குது, நதியில இருக்குது, குட்டைகள் இருக்குது, ஓடைகள் இருக்கு. குட்டை ஓடையெல்லாம் உண்டு. சோ மேற்பரப்பு நீர் எங்கெங்க இருக்கு, சிம்பிள், அது தெரியும். வளிக்கோள நீர் வந்து எப்படி வளிக்கோளத்துக்கு போச்சு, ஆவியாக்கம், ஆவி இருக்கு. 2 வடிவத்துல இருக்கும். நீர் துளி, இரண்டாவது நீர் ராவி. இதுல அடுத்த விஷயம் தான் இது. நிலக்கீழ் நீர் 3 வகையான நிலக்கீழ் நீர் இருக்கு. நிலக்கீழ் நீர் 3 வகை. ஒன்று பாறை குளம். தமிழ் சொல்ல இப்படி வந்ததுன்னு தெரியல. பாறை குளம், அதாவது அத மெக்மாட்டிக் நீர். உண்மையிலேயே மெக்மாட்டிக்னு சொல்லும். இப்ப இது என்ன நடந்ததுன்னு சொன்னா, இது உண்மையிலே இதுக்கு சரியான தமிழ் சொல் பாறை குழம்பு நீர் இல்லை. நடந்த சரியான தமிழ் சொல் எனக்கு ஞாபகம் வருது இல்லை. ஆங்கில சொல் மெக்மாட்டிக் நீர். மெக்மா என்றால் மெக்மாட்டிக் வாட்டர் ஆங்கிலம். அதை தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணும்போது மெக்மான்னு சொன்னா, மெக்மான்னு சொன்னா பாறை குழம்பு தான்டா. தமிழ்ல மெக்மாக்கு பாறை குழம்பு தானடா, வாட்டர் நீர். பாறை குழம்பு நீர்னு சொல்ற ஒரு நேரடி டிரான்ஸ்லேட் இதுல வந்துச்சு. அதனாலதான் இது பாறை குழம்பு வந்தது. சரி, ஆனா உண்மையிலே இது எப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். ஏன்னா மழை பனியாக மேற்பரப்புல விழுந்து அந்த நிலத்துக்குள்ள படிஞ்சிருக்கிற நீர். சரி, இரண்டாவது உடன் தோன்றும் நீர். இதுவும் அப்படித்தான், உடன் தோன்றும் நீர். இதுவும் அப்படித்தான். அதாவது இதுல வந்து என்ன சொல்ற, கொனட், அதாவது சேர்ந்து வாரது, சேர்ந்து இருக்கிறது. அடையல்கள் வண்டல்களோட சேர்ந்து இருக்கிற நீர், அந்த உடன், அதோட இது இருக்கிறது. பானோட ஜேம், பான்ற நடுவுல ஜேம பூசி வச்சிருந்தா பானுடன் ஜேம் அடிக்க வேண்டியது. அதே மாதிரி அடையல்கள் வண்டலுக்கு இடையில மிக்ஸ் பண்ணி அதோட சேர்ந்து இருக்கிற நீர் தான் உடன் தோன்றும் நீர். உடன்டா சீக்கிரத்துல விரைவாக தோன்ற நீர் கிடையாது. இன்னண்டோட சேர்ந்து, எதோட, அடையல் அசேதனம் வண்டல்களோட சேர்ந்து. அடுத்து ஊற்றுணி. இதுதான் உண்மையிலேயே முதலாவது பிள்ளைகள் மீட்டியோரிக் வாட்டர். இதுதான் உண்மையிலே, இதைத்தான் சொல்றது மெக்மாட்டிக் வாட்டர். சாரி, முதலாவது மீட்டியோரிக் வாட்டர், இதுதான் மெக்மாட்டிக் வாட்டர். மெக்மாட்டிக் வாட்டர்னு சொல்றது பிள்ளைகள் மக்மாவோட சம்பந்தப்பட்ட, அந்த மக்மாவால சூடாகி இருக்கிற கொதிநீர் ஊற்றுகளோட சம்பந்தப்பட்ட நீர். இவ்வளவுதான், சிம்பிளா, பெரிய அளவு கஷ்டப்பட வேண்டாம். பூமியில நீட்பரம்பல் 3 இடத்துல இருக்கு. மேற்பரப்புல, வளிமண்டலத்துல, நிலத்துக்கு கீழே. ஸோ இது இலகுவாக விளங்கிக் கொள்ளுங்க. ரைட். அடுத்த விஷயம் மிக இலகுவான விடயம். அடுத்தது எங்களுக்கு தெரிஞ்ச இலகுவான விடயம். எக்ஸாமுக்கு கேட்கும்போது கொஞ்சம் அதை இப்படி எழுதுறதுக்கு பாரு. அதாவது அடுத்த செக்ஷன் நீரின் முக்கியத்துவம். நீரின் முக்கியத்துவம் அல்லது பயன்பாடு. ஆனா இது நம்மளோட கைட்ல எப்படி போட்டிருக்காங்கன்னா, உயிர் வாழ்வு எப்படி போட்டிருக்காங்க, நீர் அத்தியாவசியம், அதாவது உயிர் வாழ்வதற்கும் ஏனைய மனித நடவடிக்கைகளுக்கும்
நீரின் அத்தியாவசியமானதாக போட்டிருக்காங்க. உண்மையிலே இதுக்கு நீங்க அது தலைப்பு போட்டுக்கொள்ளுங்க. பக்கம் 15ல அந்த நீர் உயிர் வாழ்க்கைக்கும் ஏனைய மனித நடவடிக்கைகளுக்கும் நீர் அத்தியாவசியமாக எழுதியிருக்கலாம். அதுக்கு பக்கத்துல தலைப்பு போட்டுக்கொள்ளுங்க. நீரின் முக்கியத்துவம் ஸ்ட்ரோக் போட்டு நீரின் பயன்பாடு. முதலாவது உடலியல் தேவை. உடலியல் தேவை இதை நீங்க விளக்கலாம் வடிவா. மனிதனுடைய அன்றாட தேவைகளுக்கான குடிக்கிறது, குளிக்கிறது, ஆடைகள் சுத்தம் செய்யறது, வீட்டு தேவைகள் போன்ற பல்வேறுபட்ட தேவைகளுக்கு நீர் அத்தியாவசியமாக காணப்படுகிறது. குறிப்பாக நன்னீர் அதிகம் பயன்படுகின்றது இந்த மனிதனுடைய உடலியல் தேவைகளுக்கு. இரண்டாவது நீர் முக்கியத்துவம் அல்லது பயன்பாடு விவசாயம். இது வடிவாடுதல். விவசாய நடவடிக்கைகளை மேற்கொள்ள அது எந்த பயிராக இருந்தாலும் நீர்வளம் முக்கியமானதாக காணப்படுகின்றது. சில பயிர்களுக்கு அதிகமான நீர் தேவையும் சில பயிர்களுக்கு குறைவளவு நீர் தேவையும் காணப்படுகின்றது. சோ எந்த பயிற்சிக நடவடிக்கைகளுக்கும் நீர் முக்கியமானதாக காணப்படுகிறது. மூணாவது கைத்தொழில் நடவடிக்கை. கைத்தொழில் நடவடிக்கைகளுக்கு நீர் முக்கியம். எப்படி என்றால் என்ன கைத்தொழில்? சீமெந்து தயாரிக்கிற கைத்தொழில், ஆடை உற்பத்தி கைத்தொழில். எந்த ஃபேக்டரிக்கும் தண்ணி இல்லாம இயங்க முடியாது. சோ கைத்தொழில் நடவடிக்கை. அடுத்தது நீர் ஒரு உணவு களஞ்சியம். உணவு களஞ்சியம் எப்படி என்றால், எப்படி நீர் உணவு களஞ்சியம் சொன்னால், நம்மட புரத தேவையில அதிகமான மீன்கள் சமுத்திரத்துல பிடிக்கப்படும் அல்லது குளங்கள்ல பிடிக்கப்படும். சோ சாப்பாடு, மீன், புரதச்சத்து இதுல இருந்தா எடுக்கிறாங்க. சக்தி வளங்களை உருவாக்க முடியும். கரண்ட் எடுக்கிறாங்க. இலங்கையில குறிப்பிட்ட வீதமான நீர் மின்சார உற்பத்தி நடைபெறுது. சோ இப்படி நீருடைய முக்கியத்துவம் பயன்பாடு குட்டி பிள்ளைகளுக்கும் குழந்தை பிள்ளைகளுக்கும் தெரியும். ஒரு சுமார்ட்டாக விட எழுதுற திறனை வச்சுக்கொள்ள வேண்டும். இப்ப 16ஆம் பக்கத்துக்கு போவோம். அடுத்த செக்ஷனுக்கு போப்போம். 16ஆம் பக்கம். 16ஆம் பக்கம். ஓகே ரைட். இதுல 16ஆம் பக்கத்தில் தயவு செய்து சில இதுகள் நான் மாத்த சொல்லும் போது அதை கவனமாக பார்த்து மாத்திக்கொள்ள வேண்டுமா? ரைட். 16ஆவது செக்ஷத்துல 9.2 தலைப்பு போட்டு நான் இதை படிச்ச முடிய என்னென்ன படிச்சோம்னு சொல்லுவேன். இதுல இருக்கிற சில விஷயம் எங்களுக்கு தலைப்புகள் பொருத்தம் இல்லை, கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு விளங்கிக் கொள்ள. நான் ஒழுங்கா சொல்லிக்கொண்டு போறேன். 16ஆம் பக்கத்துல பாத்தீங்கன்னா உலக நீர்வளம் தொடர்பில் செல்வாக்கு செலுத்தும் காரணிகள் மற்றும் நீர் பாதுகாப்பின் முக்கியத்துவம் இருக்கு. ரைட். அது கீழே ஒரு உப தலைப்பு ஒன்று இருக்கு. பாத்தீங்கன்னா உலக நீர்வளத்தில் தாக்கம் செலுத்தும் காரணி. நீர்வளத்தில் தாக்கம் செலுத்தும் காரணிகள். நாங்க அடுத்த படிக்க போறது உலக நீர்வளத்தில் தாக்கம் செலுத்தும் காரணி. பிள்ளைகள் இந்த இடத்தை கொஞ்சம் பாருங்க. இந்த தாக்கம் சொல்றதுக்கு ஆங்கில சொல் தெரிஞ்சாங்க. ஆங்கிலம் படிச்சு தரல, ஆங்கிலம் தேவையே இல்லை நமக்கு ஜியோகிராபில. தாக்கத்துக்கு ஏதாவது ஆங்கில சொல் தெரியுமா? தாக்கம் என்ன? தமிழ்ல 2-3 சொல்றாங்க, ஆங்கிலத்துல ஒரு சொல்லிட்டாங்க. யாராவது கேள்விப்பட்டா? என்ன பரீட்சையில தாக்கம் சொல்றதை விட வேற சொல்லிட்டான் போடுறான் ஆங்கில சொல். வெரி குட். எஃபெக்ட் 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 எஃபெக்ட். வெரி குட் வெரி குட் வெரி குட். எஃபெக்ட் சரி. எஃபெக்ட் தான் சரியான சொல். இதுல ஆங்கில சொல் எஃபெக்ட். ஓ வெரி குட். எஃபெக்ட் 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 எஃபெக்ட். ஆனா எஃபெக்ட் தமிழ் டிரான்ஸ்லேட் தாக்கம்னு பயன்படுத்துவாங்க, பாதிப்புன்னு பயன்படுத்துவாங்க. பாதிப்புன்னு பயன்படுத்துவாங்க. பாதிப்பு ஏன்னு சொன்னால் நான் சொல்றேன். எக்ஸாம்பிள் எஃபெக்ட்னு சொல்றது கேள்விக்கு பதிலாக, எஃபெக்ட்னு சொல்ற சொல்லுக்கு பதிலாக நம்மளோட கைட்ல தாக்கம் செல்வாக்குன்னு போடுறாங்க. ஆனா பரீட்சையில பாதிப்பு. சோ தாக்கம் செலுத்துறது எஃபெக்ட், எஃபெக்டிவ், பாதிப்பு. 2019ஆம் ஆண்டு ஃபைனல் எக்ஸாம் கேட்டிருந்தாங்க இந்த கேள்வி. எப்படி கேட்டிருந்தாங்க? 2019ஆம் ஆண்டு உலக நீர்வளத்தை பாதிக்கும் 3 காரணியை சுருக்கமாக விளக்கு. அதான் நாங்க படிக்க போறோம். உலகத்துல தண்ணி வளத்தை பாதிக்கிற காரணி. பாதிக்கிறது அது உண்மையிலே அந்த நீர்வளத்துல எஃபெக்டிங்கான காரணம். எஃபெக்ட் எஃபெக்டிங் எஃபெக்ட் ஆஃப் எஃபெக்டிங் இன் வாட்டர் ரிவர்ஸ். அதாவது
உலகத்துல இருக்கிற நீர் வளங்கள், அங்கங்க இருக்கிற நீர்வளம், மேற்பரப்பு நீர்வளம் இருக்கு, தரையில் நீர்வளம் இருக்குது, குளத்துல நீர்வளம் இருக்குது, சமுத்திரத்துல, இந்த நீர் வளங்கள் எல்லாம் எப்படி மனித நடவடிக்கை அந்த நீர்வளத்துல தாக்கம் செலுத்துது, அந்த நீர்வளத்தை எப்படி பாதிக்குது. சோ நீர்வளத்தை, உலகத்துல இருக்கிற அங்கங்க இருக்கிற நீர் வளங்களை பாதிக்கும் நடவடிக்கை, பாதிக்கும் காரணிகள், அல்லது பாதிக்கும் காரணிகள் அல்லது தாக்கம் செலுத்தும் காரணிகள். சோ தலைப்பு அந்த புத்தகத்துல போட்டிருக்குது உங்களோட கைட்ல, நம்மளோட கைட்ல, உலக நீர்வளத்தில் தாக்கம் செலுத்தும் காரணிகள். அதுல நீங்க போட்டுக்கொள்ளுங்க, தாக்கம்னு சொல்ற இடத்துக்குள்ள கோடு போட்டு பாதிக்கும் காரணிகள். சோ நாங்க இப்ப படிக்க போற பகுதி உலக நீர்வளத்தில் தாக்கம் செலுத்தும் காரணி அல்லது உலக நீர்வளத்தை பாதிக்கும் காரணி. உண்மையிலேயே எங்கட புத்தகத்துல ஒரு ஒழுங்கு இல்லாம கைட்ல மாறி மாறி போட்டிருக்காங்க. அதுல ஒரு 6 காரணி நான் சொல்ல போறேன், 6 காரணிகள். அதுல எக்ஸாமுக்கு ஏதாவது 3 விளக்க சொல்லி வர்றது, அதுல சின்ன மொழி சொற்களும் பிரயோகமும் மாற்ற வேண்டி இருக்கு. ஸோ 6 முதல் 6ஐயும் என்னன்னு நான் சொல்லிக் கொள்றேன். ஏதாவது எக்ஸாமுக்கு 3 தான் கேட்பாங்க, அதுல நீங்க விரும்பின 3 எடுத்து விளக்க முடியும். முதலாவது, உண்மையிலே முதலாவது அந்த நீர், உலகத்துல அங்கங்க இருக்கிற நீர் வளத்துல தாக்கம் செலுத்துற முதலாவது காரணி, அதாவது இப்படி சொல்றது, பாப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் கிரவுத். அப்படின்னா சனத்திர பரம்பலும் வளர்ச்சியும். எப்படி என்றால் சில இடத்துல சனம் குறைவாக இருக்கும், கிராமங்கள்ல சனம் குறைவு. அந்த சனம் குறைவாக இருக்கிற இடத்துல பாருங்க, தண்ணீரை பயன்பாடு குறைவு, தண்ணி மாசுபடுறது குறைவு. வடிவா பாத்தீங்கன்னா சனம் கொஞ்சமா இருக்கிற இடத்துல தண்ணி நல்லா இருக்கும், அதுக்குள்ள போய் அதிகமா அதை பயன்படுத்தி அதை மாசுபடுத்த மாட்டான், அதை கணக்கு எடுக்கவும் மாட்டான். சனம் கணக்கு இருக்கிற இடத்துல தண்ணி தட்டுப்பாடு, தண்ணி பழுதடைகிறதும் கூட. சனம் பெருகிற இடத்திலையும் தண்ணி அதிகம் பயன்படுத்தப்பட்டு கொண்டு வரும், அதிகம் மாசடைஞ்சு கொண்டு வரும். நீர்வளத்துல தாக்கத்தை ஏற்படுத்துற முதலாவது காரணி சனமடா, மக்கள்ற பரம்பலும் மக்கள்ற வளர்ச்சி. ஆனா இது எங்கட கைட்ல இதை பிள்ளையா போட்டாங்க. எப்படி போட்டிருக்காங்கடா, நீர் பரம்பலும் விருத்தின்னு போட்டிருக்காங்க. 1-2 இலக்கமும் போடலே. நான் கதைக்கிறத கொஞ்சம் கவனமா கேட்கணும்டா, நான் கதைக்கிறத கொஞ்சம் கவனமா கேட்கணும்டா. ஏன்னு சொன்னாடா, இது சரியா போடப்படையில, இந்த பாடத்துல இருக்கிற நோட்ஸ் போடப்பட்டிருக்கா. இங்கிலீஷ் கைட் கொஞ்சம் ஓகே, தமிழ் கைட் கொஞ்சம் சரியா போடப்படையில. விலங்கலாட்டி நேரம் தருவாண்டா நின்று கேளுங்கடா வடிவா, விலங்கலாட்டி வடிவா நின்று கேட்கணுமா. இந்த செக்ஷனை கொஞ்சம் கவனமா இன்னொருக்கா பார், சந்தேகம்டா கேளு. இப்ப நாம படிச்சு கொண்டிருக்கிற பகுதி நீர்வளத்தில், உலகத்தில் இருக்கிற நீர்வளத்துல தாக்க செலுத்துற காரணம் அல்லது பாதிக்கிற காரணம். புத்தகத்துல ஒரு நம்பர் இல்லாம சும்மா ஒன்றா போட்டிருக்காங்க. சோ இத 6 காரணிகள் நான் உனக்கு காட்டித்தரேன். முதலாவது காரணி இப்படி வரணும். எப்படி என்றால் குடித்தொகை, குடித்தொகைக்கு இன்னொரு பேர் சனத்தொகை. குடித்தொகை பரம்பலும் வளர்ச்சி, பரம்பலும். இதன் முதலாவது குடித்தொகை பரம்பலும் வளர்ச்சி. புத்தகத்துல நீர் பரம்பலும் விருத்தி போட்டாங்க. சோ அந்த இடத்துல நீரை வெட்டி போட்டு குடித்தொகை பரம்பலும் விருத்தி, விருத்தி சரி, விருத்தி சரி, வளர்ச்சி விருத்தி எல்லாம் மட்டும்தான். குடித்தொகை பரம்பலும் விருத்தியும் அதிகமாக நீர்வளத்தை பாதிக்கும். நீங்க அதை வடிவா விளக்கலாம். சனம் அதிகமாக உள்ள இடத்துல நீர் பயன்பாடு அதிகம், நீர் மாசுபடுறது அதிகம். சனம் குறைவாக உள்ள இடத்துல நீர் பயன்பாடு தேவை குறைவு, நீர் மாசுபடுறது குறைவு. சனத்தொகை வளர்ச்சி அடைகிற பெருக்கம் அதிகமாக இருக்கிற இடத்துல நீருடைய கேள்வியும் அதிகரித்து நீர் மாசுபடும் அதிகரிக்கும். எனவே குடித்தொகை பரம்பலும் குடித்தொகையுடைய விருத்தியும் நீர் வளத்தை, நீருடைய தேவையை, நீர் மாசுபடுகிறதை செல்வாக்கு செலுத்தும். இதை விளங்கிக் கொள்ள வேண்டும். 2வது நகராக்கம். நகராக்கம் நீர்வளத்தை பாதிக்கிற காரணம். டவுன் பிரதேசத்துல தண்ணி தேவையும் அதிகம், மாசுபடுறதும் அதிகம். சோ நகராக்கம் நீர் தேவை அதிகமாக பயன்படும், கழிவுகளை கொண்டே கொட்டுவான், சனம் கணக்க, தண்ணி கணக்க தேவை. சோ நகர பிரதேசங்கள், டவுன் பிரதேசங்கள், அங்க இருக்கிற நீர்வளம் அதிகம் பாதிக்கப்படும், தாக்கம் செலுத்தப்படும். அடுத்தது கழிவகற்ற. கழிவகற்ற நீர்வளத்தை மோசமா பாதிக்கிறதுல கழிவகற்ற. இதுல நாங்க கதைக்கலாம். இந்த கழிவகற்றலுக்குள்ள
வீட்டு கழிவு, வீட்டு கழிவுகளை பற்றி கதைக்கலாம். அலுவலகங்கள் அதுல இருந்து வர கழிவு, விவசாய கழிவு, அதுக்கு பிறகு கைத்தொழிற்சாலைகள்ற கழிவு, அதுக்கு பிறகு கதைக்கலாம். வேற இன்னொரு விடயம் இருக்குடா, ஞாபகம் வருது இல்லை. இன்னொரு அடுத்தது மிருகங்கள்ற கழிவுகளை கொண்டே போடுறது, அப்படி வரும். அது கால்நடைகள்ற கழிவு பொருட்கள், கால்நடைகள் அது இருக்கட்டும், மலக்கழிவு அப்படி வரும். பரவாயில்ல இருக்கட்டும், 3 கதை. சோ கழிவை கொண்டே நீருக்குள்ள போடுறது, நதியாக இருக்கலாம், குளமாக இருக்கலாம், வீட்டு கழிவுகளை போடுறாங்க. அலுவலகங்கள்ல இருக்கிற கழிவுகள், விவசாயத்துல வர கழிவுகள், கைத்தொழிற்சாலைகள்ற கழிவுகளை நதிகளுக்கு திறந்து விட்டுறாங்க. சோ கழிவகற்றல்னு சொல்ற செயற்பாடு உலகத்துல இருக்கிற நீர் வளங்களை கணக்கெடுத்துல பாதிச்சு கொண்டு இருக்கு, அதுல தரத்தை பாதிச்சு கொண்டு இருக்கு. இந்த இடத்துல இப்படி ஒரு சொல்லும் பயன்படுத்தலாம், நீர்வளத்தின் தரத்தை பாதிக்கும் காரணி, தரம் அப்படி சொன்னாலும் சரி. சோ நீர்வளத்தை பாதிக்கும் காரணி, நீர்வளத்துல தரத்தை பாதிக்கும் காரணி என்றால் சரி. 4வது, இந்த நீர்வளத்தை பாதிக்கிற காரணி விவசாய நடவடிக்கையை தனி எழுதணும். விவசாய நடவடிக்கை, இந்த இடத்துல கதைக்க வேண்டியது கெமிக்கலை பற்றி. கெமிக்கல், விவசாயத்துல பல்வேறுபட்ட கெமிக்கல் பயன்படுத்துவாங்க. உங்களுக்கு தெரியும், விவசாய பாடம் படிச்சோம். விவசாயத்துல என்னென்ன சந்தர்ப்பத்துல கெமிக்கல் பயன்படுத்துவாங்கன்னு தெரியும். பசலையாக பயன்படுத்துவாங்க, மன்ற pH பெருமானத்துக்கு பயன்படுத்துவாங்க, பீடைகள் கிருமிகள் வராம இருக்க பயன்படுத்துவாங்க, பல்வேறு நிலைகள்ல பல்வேறுபட்ட கெமிக்கல் பயன்படுத்துவாங்க. என்னென்ன கெமிக்கல் பயன்படுத்துவாங்கன்னு பார்த்தோம். சோ அந்த கெமிக்கல் மேற்பரப்புல இருக்கிற நீரை மாசடைய செய்யும், தரைக்கு கீழே இருக்கிற நீரை மாசடைய செய்யும். சோ விவசாய நடவடிக்கையில் பயன்படுத்தப்படுகின்ற ரசாயன பொருட்கள் அதிகமாக நீரை மாசுபடுத்தும், நீரை நஞ்சாக்கும். விவசாய நடவடிக்கைகளுக்கு அதிகமாக நீர் உறிஞ்சப்பட்டு அதிக நீர் பயன்படும், அதை எழுத வேண்டும். அடுத்தது கைத்தொழில் நடவடிக்கை. கைத்தொழில், இந்த இடத்துல கைத்தொழில் சொல்லும் போது சுரங்க கைத்தொழிலை போடலாம், 2ஐயும் விளக்கலாம். சுரங்க கைத்தொழிலையும் விளக்கலாம், ஃபேக்டரியையும் விளக்கலாம். கைத்தொழில் நீங்க கைத்தொழில் போட்டு 2ஐயும் கதைக்கலாம், அப்படி கதைச்சாலும் பெஸ்ட், கணக்கு எழுதலாம். கைத்தொழில் போட்டு சுரங்க கைத்தொழிலையும் கதைக்கலாம், சும்மா உற்பத்தி கைத்தொழிலையும் கதைக்கலாம். அது என்ன சுரங்க கைத்தொழில், அது என்ன உற்பத்தி கைத்தொழில் கதைக்க கூடாது. சுரங்க கைத்தொழில் என்றால் புவியில உட்பகுதியில புவி பாறைகள்ல இருக்கிற கனிமங்களை அகழ்ந்தெடுக்கிறது. உற்பத்தின்னு சொன்னால் ஃபேக்டரி நடவடிக்கை. சோ இந்த 2 கைத்தொழில் நடவடிக்கைகளும் நீரை பாதிக்கும். அடுத்தது இயற்கை அனர்த்தங்களாலையும் நீர் பாதிக்கப்படும். இயற்கை அனர்த்தம், உதாரணமாக வெள்ளப்பெருக்கு, அதிகமாக நீர் வெள்ளப்பெருக்கால நீர்வளம் பாதிக்கப்படும், எரிமலை வெடிப்பால பாதிக்கப்படும். எரிமலை வெடிப்பு, மண் சரிவு, நிலச்சரிவு, இதுகளையும் போடலாம். பிள்ளைகள் எக்ஸாமுக்கு இப்படி கேட்டால் நீருடைய தரத்தை பாதிக்கும் மனித நடவடிக்கை கேட்டால் இயற்கை நடந்தது எழுதக்கூடாது, அது தெரியுமாடா. சரி, இப்ப இந்த பகுதி நீர் வளத்தை அதிகம் பாதிக்கும் காரணிகள். இது கொஞ்சம் புத்தகத்துல அப்படி இப்படி இருக்குது, அதனால இதை நான் கொஞ்சம் வடிவாக சொன்ன, கவனமாக கேட்டுக்கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு விஷயத்தை பார்த்து போட்டு அதை உங்களுக்கு சொல்லி தந்து போட்டு அதுக்கு பிறகு சந்தேகத்துக்கு நேரம் தாரேன். நீங்க ஒரு தொகுத்து சொல்றேன், இன்றைக்கு படிச்ச விஷயத்தை பத்தி நான் அதை ஒரு தொகுத்து உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன். ரைட், ஒரு சின்ன விஷயம், அடுத்த விஷயம் கொஞ்சம் கவனமாக விளங்கி கொள்ள வேண்டிய விஷயம், ஒரு சின்ன விஷயம் இங்க பாரு. ரைட், நான் இதை சொல்லி முடிய அடுத்த என்ன படிச்சேன்னு சொல்ல போறேன், அதுல தயவு செய்து மண்டையில உள்வாங்கி கொள்வீங்களாம், அது பெரிய கஷ்டம் இல்லை. ரைட், இங்க பாரு. ரைட், இருக்கட்டும், இப்ப படிச்சோம், அது ஞாபகம் இருக்கட்டும், விலங்கலாட்டியும் பரவாயில்ல விடு. இப்ப நான் சொல்ல போறேன், இங்க பாரு, இங்க பாரு, வடிவப்பார். சோ நீர் பாதுகாப்பின் முக்கியத்துவம், நீர் பாதுகாப்பின் முக்கியத்துவம் முக்கியத்துவம். நீர் வளம் அது பாதுகாக்கப்பட வேண்டிய ஒன்று. எதிர்கால சந்ததிக்கும் நம்ம தண்ணி இல்லாட்டி 3 நாள்ல செத்து போயிடுவோம். தண்ணி மாசடைஞ்சால் அதை குடிச்சா வருத்தம் வரும். விவசாயம் செய்யறதுக்கு தண்ணி தேவை. சோ நீர் முக்கியத்துவம் எங்களுக்கு தெரியும். 3 நாள் தண்ணி இல்லாட்டி கதை முடிஞ்சு. மாசடைஞ்ச தண்ணியை குடிச்சோம்னா வருத்தம் வந்து வாந்தி பெதி வந்து செத்து போயிடும். தண்ணி வெரி இம்பார்ட்டன்ட். தண்ணி முக்கியம், மனுஷருக்கோ பூமிக்கோ எல்லாத்துக்கும். ஏன் தண்ணியை பாதுகாக்க? சோ தண்ணி முக்கியம், அப்ப தண்ணியை பாதுகாக்க வேணும்.
ஏன் தண்ணியை பாதுகாக்க வேணும்னா 2 காரணம் வடிவா சொல்லலாம். தண்ணியை ஏன் பாதுகாக்க வேணும், அதுக்கு 2 காரணம் சொல்ல போறேன். நீங்க வடிவா பார்க்க வேணும். 1 2 இதன் விஷயம். நீர் வளத்தை ஏன் பாதுகாக்க வேண்டும்? 2 காரணங்களுக்காக நீர்வளத்தை பாதுகாக்க வேண்டும். நீர்வள பாதுகாப்பு ஏன் முக்கியம்? நான் சொல்ல போற 2 காரணத்துக்காக நீர்வள பாதுகாப்பு முக்கியம். பெஸ்ட். தண்ணி கொஞ்சம் தான் இருக்கா உலகத்தில். டேய், நம்மட நாட்டுக்காரனுக்கு தண்ணிய பத்தி பெரிய இது இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும், சில நாடுகள்ல நீச்சல் குளம் அமைக்க முடியாது. நீச்சல் குளம் அமைக்க முடியாது. சில நாடுகள்ல வாகனங்கள்ல நன்னீர்ல கழுவ முடியாது. பயங்கர தடை. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு கிரிக்கெட்டர் எல்லாம் சவுத் ஆப்பிரிக்காவில் கிரிக்கெட் மேட்ச், இந்திய கிரிக்கெட்டர் கோலி எல்லாம் கிரிக்கெட் விளையாட போய் அவர் அந்த நீச்சல் குளத்திலேயோ அல்லது வாகனத்தை கழுவி அவர் அபராதம் விதிக்கப்பட்டு அவர் ஒரு விஐபின்றதால ஒரு அளவு ரிலீஸ் ஆகி வந்தார். சில நாடுல தண்ணி பயங்கரமான இதுடா. இந்தியாவில் சில இடங்கள்ல தண்ணி நீங்க போய் வந்திருக்கலாம், கேள்விப்பட்டிருக்கலாம். ஸோ நம்ம நாட்டுல தண்ணி கடவுளே நல்ல ஒரு ஒரு இது நல்ல தண்ணி வளம் இருக்கு. மழை நல்ல தண்ணியை கொடுக்கு. நல்ல நதிகள் இருக்கு. 103 பெரிய பள்ளத்தாக்கு நதி இருக்கு. குளம் ஊத்தி கடல். ஸோ நம்ம நாடு தண்ணியில பெஸ்டா. தண்ணி நல்ல கடவுள் தண்ணி வளத்தை கொடுத்துருக்காரு. சில நாள்ல தண்ணி வளமே இல்லை. ஸோ உலகத்துல நம்ம நாட்டை வச்சு பாத்துறாத, உலகத்தை ஓவராலா பார்த்தா இப்ப உலகத்துல இருக்கிற நீர் வளத்தை படிக்கிறோம். தண்ணி கொஞ்சம் தாண்டா இருக்கு. ஸோ தண்ணி கொஞ்சம் தான் இருக்கு. நம்மளோட தேவை கணக்க, தண்ணீர தேவை கணக்க, ஆனா தண்ணி கொஞ்சம் இருக்கு. ஸோ அதனால நீர்வளத்தை பாதுகாக்க வேண்டும். ஸோ முதலாவது நீர்வளத்தை பாதுகாப்பதற்கான முதலாவது முக்கிய காரணம், தேவைக்கு போதுமானதாக நீர்வளம் இல்லை. தேவைக்கு போதுமானதாக நீர்வளம் இல்லை. கொஞ்சம் தண்ணி தான் இருக்கு, தேவையை கணக்கு இருக்கு. விளங்கிக் கொள்ள வேணும் வடிவம். 2வது, ஏற்கனவே கொஞ்ச அளவு தண்ணி தான் இருக்கு. அந்த கொஞ்ச தண்ணியும் தேவைக்கு கூட காணாத தண்ணி தான் இருக்கு. அந்த நீரும் மாசடைஞ்சு கொண்டு இருக்கு. அதாவது காணப்படும் நீரும் மாசடைஞ்சு கொண்டு இருக்கு. காணப்படும் நீர் தொடர்ச்சியாக மாசடைது. நல்லா கவனி கேள்விய. முடிக்க போறேன் இதோட. இங்க பா, டேய், நீர் வளத்தை பாதுகாக்க வேணும். அது உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஆனா இலங்கை நாட்டுல அது பெரிய இம்பார்ட்டன்ட் இல்லை. முக்கியம் தான், ஆக இல்லை வேற நாடுகளை போல. சோ 2 காரணத்துக்காக நீர்வள பாதுகாப்பு முக்கியம் பெறுகிறது. நீர்வள பாதுகாப்பு நம்மட போன்ற நாடுகள்ல முக்கியம் பெறுதோ இல்லையோ, உலகத்துல அநேகமான நாடுகள்ல நீர்வள பாதுகாப்பு முக்கியம். 2 காரணத்துக்காக நீர்வள பாதுகாப்பு முக்கியம் பெறுது. ஃபர்ஸ்ட், தேவைக்கு போதுமான நீர்வளம் இல்லை. காணப்படும் நீரும் தொடர்ச்சியாக மாசுபடுது. இதை நான் சில முக்கியமான பாயிண்ட்ஸ் விளக்குறதுக்கு சொல்லப்படுறது. இங்க வடிவா பாரு. 2025 இந்த கைடு எழுதும் போது கிட்டத்தட்ட 8-9 வருஷத்துக்கு முன்னுக்கு எழுதப்பட்ட கைடு, 7-8 வருஷத்துக்கு முன்னுக்கு அப்பகில போட்ட டேட்டா. 2025ஆம் ஆண்டு வந்தால் என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், உலகத்துல இருக்கிற மக்களை 3ஆ பிரிச்சா அதுல 2 பகுதி மக்கள் நீர் பற்றாக்குறையான பகுதிகளில் வாழ வேண்டி வருமா. அப்ப 2025 ஆகும்போது ஆகிட்டடா 3/2 பகுதி மக்கள் நீர் பற்றாக்குறையான பகுதிகளில் வாழ நேரிடும். முதலாவது விஷயம். 2வது, டேய், ஆப்பிரிக்காவிலடா, இந்த ஆப்பிரிக்கா கண்டத்துல மொத்தம் 54 நாடு இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஆப்பிரிக்காவில் 54 நாடு இருக்கு. அது இருக்கட்டு. இதுல 25க்கு மேற்பட்ட நாடு, அரைவாசிக்கு மேல ஆப்பிரிக்கா கண்டத்துல இருக்கிற 25க்கு மேற்பட்ட நாடுகள்ல ஒரு மனுஷனுக்கு ஒரு நாளைக்கு இவ்வளவு தண்ணி வேணும் இருக்கு. நாங்க இலங்கையில நீர்வளம் படிக்கும்போது நான் அதுல இருக்கு, நான் சொல்லித்தரேன். இப்ப அதை கொண்டு வரையில ஒரு மனுஷருக்கு இவ்வளவு தண்ணின்னு இருக்குடா. நம்ம நாட்டுல அப்படி இல்லடா. வெளிநாடுகள் ஒரு மனுஷருக்கு இவ்வளவு தண்ணி, சில இடத்துல 5 லிட்டர் தண்ணி தான்
ஒரு மனுஷருக்கு நாங்க படிப்போம். 5 லிட்டர் தண்ணி தான் ஒரு மனுஷருக்கு கிடைக்குது. சில இந்தியாவில எல்லாம் சில டவுனுகள்ல 5 லிட்டர் தண்ணி தான். 5 லிட்டர் கேன் பார்த்துருக்கியா? அந்த 5 லிட்டர் கேன் தான். நம்ம குடிக்கிறதுக்கே 5 லிட்டருக்கு மேல குடிச்சிருவோம். டீ, ஜூஸுகள், சாப்பிட்டு குடிக்கிறது எல்லாம் சேர்த்து 5 லிட்டர் வந்துடும். ஆனா அவனுக்கு 5 லிட்டர் தான். அதெல்லாம் குடிக்கணும், அதெல்லாம் குளிக்கணும், அதெல்லாம் உடுப்பு தைக்கணும். 5 லிட்டர் கூட கிடைக்குது இல்லையா தண்ணி, நல்ல தண்ணி. ஸோ ஆப்பிரிக்காவில் 25 மேற்பட்ட நாடுகள் ஒரு மனுஷனுக்கு ஒரு நாளைக்கு குறைஞ்சது இவ்வளவு தண்ணின்னு டிசைன் பண்ணி வச்சிருப்பாங்க தானே, அது கூட கிடைக்குது இல்லையா? சோ ஆப்பிரிக்கா கண்டத்துல இருக்கிற 25க்கு மேற்பட்ட நாடுகள்ல ஒரு நபருக்கு ஒரு நாளைக்கு கிடைக்கக்கூடிய குறைந்த அளவு நீர் கூட கிடைக்கலையா? மூணாவது கொஞ்சம் பாரு, இப்ப 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 இருக்கிற கணத்தொகையில கிட்டத்தட்ட ஒரு 20% ஆட்கள் நல்ல பாதுகாப்பான தண்ணி கிடைக்குது இல்லையா? 20% ஆட்களுக்கு பாதுகாப்பான நீர் கிடைக்கலையா? அதனால நோய் ஏற்பட்டு மரணம் ஏற்படலாம். குறிப்பா சின்னாக்கள், சிறுவர். சோ நல்ல சுத்தமான தண்ணி கிடைக்கல 20% மக்களுக்கு. அதனால நோய் ஏற்பட்டு பல்வேறுபட்ட நோய்கள்ல மரணிக்கிறாங்களாம். டேய், இந்த நூற்றாண்டுல ஐக்கிய நாடுகள் சொல்லுதுடா ஒரு கதை உண்டு, ஜூவன். இந்த நூற்றாண்டுல இப்படி தண்ணியை பகிர்ந்து கொள்றதுக்கு பிரச்சனைகள் வருமா? இந்தியாவில் வந்துட்டு தானடா காவிரிய அந்த தண்ணி பிரச்சனை வர தெரியுமா? நீர் பிரச்சனை வருமா? நீர் பகிர்ந்து கொள்வது தொடர்பா இது இப்பயா இந்த நூற்றாண்டா இப்பயே வந்துட்டு நீர் பகிர்தல்ல பிரச்சனை வருமா? நீர் பகிர்தல்ல பிரச்சனை வருமா? இந்த நூற்றாண்டுல நீரை பகிர்ந்து கொள்றதுல பிரச்சனை வருமா? சோ அடுத்த வகுப்புல இத சொல்லி போட்டு இன்னொரு சின்ன விஷயம் இருக்கு, அதை முடிச்சுட்டு இலங்கை நீர்வளத்துக்குள்ள போய்க்கணும். கொஞ்சம் கவனிச்சு இன்றைக்கு 3 விஷயம் தான் சொல்லி தந்தேன். மண்டையில அந்த 3 விஷயத்தை உள்வாங்கிறதுக்கு பார்க்கணும். ரைட்? பிள்ளைகள் ரெக்கார்டிங் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ரெக்கார்டிங் 350 பேருக்கு மேல வகுப்புல இருக்கிறீங்க. ஒரு 100 பேர் தான் வகுப்புக்கு வந்திருக்கிறீங்க. அதுல ஏதோ கவரேஜ் பிரச்சனை, கரண்ட் பிரச்சனை, ஏதோ பிரச்சனைல போறீங்க, டேட்டா பிரச்சனை. சப்போஸ் ரெக்கார்டிங் எடுத்துக்கொள்ள முடியாம போகுமெண்டா நான் பொறுப்பு சொல்ல மாட்டேனா? நெடுகர் ரெக்கார்டிங்கையே பார்க்கிறார்கள் இருப்பான், சும்மா தான் இருப்பான். இந்த டைம் பல்ல சாப்பிட்டு பல்ல குத்தி கொண்டு இருப்பான். ஆனா வகுப்புக்கு வரமாட்டான். தயவு செய்து வகுப்பையும் ஒரு கணமாக அதுக்குரிய டியூட்டர் நோட்ஸுகள்லாம் வச்சு ஒரு மேசையில இருந்து ஒரு குழப்பம் இல்லாம இருந்து வடிவா உட்கார்ந்து சுமாட்டா இருந்து படிக்கிறது இருக்கு. படுத்து கிடந்து மாறி கிடந்து படிக்கிறதும் இருக்கு. ஆன்லைனோ ஆஃப்லைனோ நீங்க மாணவர், நாங்க ஆசிரியர் தான். எந்த மாற்றம் இல்லை. ஒரு வித்தியாசம், வகுப்பா இருந்தா சேட்டை போட்டு சப்பாத்தை போட்டு போவோம், இங்க டீஷர்ட்டை போட்டு இருக்கிறோம். இவ்வளவுதான், அவ்வளவுதான் வித்தியாசம். மற்றபடி எந்த வித்தியாசமும் கிடையாது. நீங்க மாணவர், நாங்க ஆசிரியர். படிக்கிறது படிப்பு, இது வகுப்பறை தான். உங்களுக்கு ஒரு ஈஸி, வீட்டில இருந்து வடிவா படிக்கிறக்கூடிய வாய்ப்பு. அதுக்குரிய மரியாதை, அதுக்குரிய வணக்கம் இல்லை. படிப்புக்கு வணக்கம் செலுத்த தேவையில்லை, ஆனா அதுக்குரிய மரியாதை இருக்கு. அந்த இருக்கிற படிக்கிறது கட்டில கடந்து சும்மா போட்டு இப்படி பார்த்து கொண்டு படிக்கிறது வேற, நோட் பண்ணி இருக்கு. அப்ப ஒரு சில நேரம் இப்படி இருந்து படிச்சால், படத்து கடந்து மல்லா கடந்து சாப்பிட்டு கொண்டு என்ன அப்படி படிக்கிறார்கள் இருந்தால் தயவு செய்து கவனமாக ஒரு ஞானமாக நடந்து கொள்ளுங்க. சரி, இது நான் சொல்ல வேண்டியது இல்லைன்னு இல்லை, சொல்லிக் கொள்றது. ரைட், ஓகே. டேய், நல்லா கேளு. 3 விஷயம் படிச்சோம். 3 விஷயம் இன்னைக்கு படிச்சோம். ரைட். முதலாவது நீர் பரம்பல். சிம்பிள், ஒன்னும் தேவையில்லை. கைய ஒப்பில ஒரு கையும் தேவையில்லை. இங்க பார், நீர் பரம்பல் படிச்சோம். 2வது நீர் வளத்தை பாதிக்கும் காரணம். 3வது நீர் பாதுகாப்பின் முக்கியத்துவம். இது விளங்கிட்டா? இது பெண்டிங்ல இருக்கு. 3 விஷயம் படிச்சோம்டா. நீர் பரம்பல், புவியின் நீர் பரம்பல். புவியின் நீர் பரம்பல். முதலாவது புவியின் நீர்ப்பரம்பல், 2வது நீர்வளத்தை பாதிக்கும் காரணி, நீர்வளத்தின் முக்கியத்துவம். 3 படிச்சோமடா. 1 நீர்ப்பரம்பல், 2வது நீர்வளத்தை பாதிக்கும் காரணி, நீர் பாதுகாப்பின் முக்கியத்துவம். நீர்ப்பரம்பல 3 படிச்சோம். 1 மேற்பரப்பு, 2வது நிலக்கீழ் அல்லது தரைக்கீழ், 3வது வளிமண்டலம்.
இந்த நிலக்கீழ் நீர் மூன்று இடத்துல இருக்கு, மூன்று விதமாக இருக்குது. ஒன்று பாறை குழம்பு, இரண்டாவது உடன் தோன்றும் நீர், மூணாவது ஊற்று நீர். ரைட். நீர்வளத்தை பாதிக்கிற காரணி டேய் 6 காரணி சொன்னேன். ஏதாவது 4 அதுல வடிவ விளக்கக்கூடிய 4 சொல்றேன். நீர்வளத்தை பாதிக்கிற காரணி எக்ஸாம் 3 வரும்போது 4ல இருந்து ஏதோ விளக்கு. முதலாவது குடித்தொகை. குடித்தொகை தலைப்பு வடிவா போடணும். குடித்தொகை எப்படி விளக்குவா? குடித்தொகையோட பரம்பலும் அடர்த்தி. இரண்டாவது விவசாயம். மூணாவது கைத்தொழில். நாலாவது கழிவுகள். கழிவுகளை கொண்ட கொட்டுறது, கழிவகற்றல். கழிவகற்றல் சரியா? நீர்வள பாதுகாப்பின் முக்கியத்துவத்துக்கு 2 காரணம். ஏன் நீர்வளத்தை பாதுகாக்கணும்னா 2 காரணம். ஒன்று, நீர் கொஞ்சமாக இருக்கு. அதை எப்படி கதைச்சோம்? தேவைக்கு போதுமானதாக நீர்வளம் இல்லை. தேவைக்கு போதுமானதாக நீர்வளம் இன்மை. இரண்டாவது, காணப்படும் நீரும் தொடர்ச்சியாக மாசுபட. காணப்படும் நீரும் தொடர்ச்சியாக மாசுபட. ஓகே, பிள்ளைகள் இன்னொன்று சொல்லிக்கொள்றேன். இப்ப பெரும்பாலான பிள்ளைகள் என்னென்று சொன்னால், எங்களுக்கு தேர்ட் டைம் தானே நடக்குது, அதனால எங்களுக்கு இது 4ஆம் தவணை, பிறகு நோட்ஸ் கிடைக்கும் தானே இருக்கிறார்கள் இருப்பீங்க, ரெக்கார்டிங் பார்த்து கொண்டு இருப்பீங்க. அவங்க சிலர் 4th டைம் இருக்கீங்க. ஓகே, உண்மையில இப்ப எக்ஸாம் தொடங்கிட்டு அப்படி பார்க்கும்போது இது உங்களுக்கு எத்தனையா தவணையா இருக்குன்னு சொல்லுங்க. 4ஆம் தவணையா தாண்டா இருக்கணும். உங்களுக்கு அடுத்த பேஜுக்கு ஃபர்ஸ்ட். அப்ப உங்களுக்கு எத்தனைடா? 4ஆம் தவணை தானடா. அப்ப 3ஆம் தவணை நீங்க மூழ்கி இருக்கிறது அது நல்ல மல்ல என்றால், உண்மையிலேயே கடைசி 5 மாதம் பேப்பர் கிளாஸ், மாடல் பேப்பர், பாஸ் பேப்பர், மீட்டல்கள் கடைசி 5 மாதம். நான் இப்ப உங்களுக்கு மீட்டல் தொடங்கிட்டேன். 2027 4 வகுப்பு மீட்டல் தான். ஸோ கடைசி 5 மாசம் நமக்கு அதுக்கு தேவை. அப்ப இது 4ஆம் தவணையை விட தாண்டி தான் போகணும். அப்ப இன்னும் 3ஆம் தவணை தான் நடக்குது சில மாகாணத்துல இருந்து, அதோட ஒட்டி கொண்டு போக முடியாது. வகுப்பை தவற விடாம வடிவா கவனிச்சு படிச்சு கொள்ளுங்க. ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்கலாம், அல்லது அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம்.